நம்மளால் ஒரு 10 பேர் ஒரு குடும்பம் ஒரு 10 குடும்பம் வாழ்கிறதா, அதற்கு இறைவன் எம்மை காரணமாக்கி இருக்கிறான் என்று நினைங்களே தவிர, நான் இல்லாது விட்டால் உங்களுக்கு வழி என்ன என்ற முறையில் ஒரு வார்த்தை பேசிவிட வேண்டும். அப்படி பேசுறான். நான் என்ன கஷ்டத்துல உங்களுக்கு தருகிறேன் தெரியுமா, எப்படி பட்டு தருகிறேன் தெரியுமா, மற்ற குடும்பங்களை நீங்க பாத்தீங்களா, இப்படி என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை நன்மைகளை ஒரே செகண்டில் என்ன செய்கிறார்கள், அழித்து விடுகிறார்கள். அதனால்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது, நீங்கள் தர்மம் செய்துவிட்டு சொல்லிக்காட்டி தொந்தரவுபடுத்துகின்ற தர்மங்களை விட நல்ல வார்த்தை சொல்வது சிறந்தது. நல்ல வார்த்தை இருக்குது, அது சிறந்தது. இந்த தர்மத்தில் எந்த பிரயோஜனம் கிடையாது. உண்மையில் கொடுப்பவன் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஹா. இந்த உலகத்திலே உள்ள எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் ரிஸ்க் கொடுப்பது அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். எங்களை காரணமாக்கி இருக்கார். அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், நம்ம அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணுமே ஒழிய ஒரு சின்ன செயல்பாட்டில் கூட என்னால் தான் இவர்கள் என்ற இடத்துக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம், காட்டிக்கொள்ள வேண்டாம். என்னால் தான் நீங்கள் கொடுத்து விட்டவர்கள் உங்களோடு சந்தோஷமாக பேசுகிறார்களா, உங்கள் உள்ளம் அதனால கலங்குகிறதா, மகிழ்ச்சி அடைகிறதா, அந்த மகிழ்ச்சி மூலம் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்க. யா அல்லாஹ், நீ என்னை செலக்ட் பண்ண, நீ என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாய், எனது நல்ல உள்ளத்தை நீ வளர்க்கிறாய், அதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த பழகுகளை தவிர இதை ஒரு பெருமையாக்கி நமது நன்மைகளையும் அளித்து மறுமை வாழ்க்கையை அளித்துக் கொள்கின்ற நிலைமைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், நம்மளால் ஒரு சகோதரர் வாழ்கிறாரா, அல்லாஹ் தஆலா அவரது விஷயத்தை எனக்கு தருகிறான் என்பது அர்த்தம். அவரதை எனக்கு தருகிறான். அல்லாஹ்வுக்கு அதை நேரடியாக இன்னொரு மூலம் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். என்னை பயன்படுத்தலாமே அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கலாம். என்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததுக்காக அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். வஹல் துர்ஸகூன இல்லா